சரிகமபா பவித்ரா வெளிநாடு செல்ல போறதாகவும், இதனால ஃபைனலுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாரியான டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலியமா தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவங்க தான் பவித்ரா. அண்ட் இந்த ஒரு சீசன்ல ரொம்ப கடுமையா போராடி 6வது ஃபைனலிஸ்ட்டா ஃபைனலுக்கும் போயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, ஃபைனலுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்க டைம்ல பவித்ராவிற்கு ஏகப்பட்ட வெளிநாடு செல்லக்கூடிய ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாரி மக்கள் மத்தியில பாடி ஃபேமஸ் ஆகுறவங்க எல்லாமே வெளிநாட்ல போயிட்டு கான்சர்ட் பண்ணுவாங்க. அங்க பாடுவாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பவித்ரா அவர்களுக்குமே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஆஃபர் பண்ணியே அவங்கள வந்து வெளிநாடு செல்ல கூப்பிட்டுருக்காங்க. ஆனா பவித்ரா அவர்கள் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா சரிகமபாவோட ஃபைனல் வரைக்குமே வெளிநாடு போற மாதிரியோ, இல்ல வேற எங்கேயும் போற மாதிரியோ நான் மனசுல வச்சுக்கல, ஐடியா வச்சுக்கல. அதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், எப்படியாவது இந்த சரிகமபா டைட்டில நான் அடிக்கணும். ஏன்னா, என்ன நம்பி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எத்தனையோ குடும்பம் வந்து நான் ஜெயிச்சுருவேன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. என் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்குற மாரி என்னால பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபைனல் வர வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒமிட் தான் பண்ண போறேன். ஃபைனலுக்கு அப்புறம் மட்டும் தான் என்னால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி பவித்ரா அவர்கள் இந்த ஒரு ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாமா. பவித்ரா அவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ்லாம் வாங்கியிருந்தா பல லட்சங்கள் அவங்களால ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். பட் சரிகமபா நிகழ்ச்சி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்த கொடுத்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களின் நெஞ்சங்களிடையே கொண்டு போய் சேர்த்திருந்துச்சு. அப்படி ஒரு ஷோல ஃபைனல்ஸ் போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஷோல இன்னும் நல்லா பாடி டைட்டில் வின் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் பவித்ரா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பவித்ரா உலகம் முழுக்க சுத்த போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருமே பவித்ராவ பிடிச்சிருக்கு. அவங்க மேல வரணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபினாலேக்கு அப்புறம் வெளிநாடு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான கைடு லோகர் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமால டிராகன் அப்படிங்கிற படத்தின் மூலியமா கைடு லோகர் அறிமுகமாகியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப தனுஷ் அவர்களோட படத்துல பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. சிம்பு அவர்களோட படத்துலயும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷோட ஒரு படம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சமீபத்துல இவங்கள பத்தி சோசியல் மீடியால ஏகப்பட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டு இருந்துச்சு. அத பார்த்து கைடு லோகர் அவர்கள் ரொம்பவே மனம் உடைஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு நானு. சினிமா மீது இருக்க ஆசையினால தான் இந்த ஒரு சினிமாக்கு நான் வந்திருந்தேன். அண்ட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே கடவுளோட அன்பும், ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள வந்து ஏர்ன் பண்ணணும். நல்ல படங்களா நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா என்னோட கடுமையான உழைப்பையும், என்னோட சித்தாந்தத்தையும் குலைக்கிற மாரி ஒரு சில விஷ கிருமிகள் வந்து சோசியல் மீடியால என்ன பத்தி அவதூறு பரப்புறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னோட ரசிகர்கள் அத தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. கைடு லோகர் அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு.